நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு புத்தாண்டு ராசி பலன் 2024 காலபுருஷ தத்துவப்படி 12ஆம் ராசியான மீனராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மீனராசி, உங்கள் ராசியில் ராகு செஞ்சிருச்சுட்டு இருக்காங்க. உங்கள் ராசிநாதன் 2ஆம் இடத்துல மேச ராசியில் இருக்கார். உங்கள் ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல கேது பகவான் கன்னி ராசியில் இருக்கார். உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி வந்து கும்ப ராசியில் செஞ்சிருச்சுட்டு இருக்காங்க. இதுதான் இந்த வருடத்துக்கு உண்டான கிரக நிலைகள். அதாவது வருட கிரகங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து சனி ஒரு ராசிலேருந்து இன்னொரு ராசிக்கு போகிறக்கு 2.5 வருஷம் டைம் எடுத்துக்குவார். ராகுக்கு எது 1.5 வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க. குரு வந்து 1 வருஷம் டைம் எடுத்துக்குவாங்க. இந்த குரு மற்றும் உங்களோட குருவோட மாற்றம் மட்டும் இருக்கும் இந்த வருஷம் ஏப்ரல் மாதம் கடைசி பகுதி. மற்றபடி இந்த வருஷம் முழுக்கவே பார்த்திங்கன்னா ராகு அங்கேயே தான் இருப்பார், மீனத்தில் இருப்பார், கேது கன்னியில் இருப்பார், சனி வந்து 12ஆம் இடத்துல கும்பராசியில் இருப்பார். பொதுவாக வருட கிரகங்களுக்கு ஏன் அதிகமாக நம்ம முக்கியத்துவம் பார்க்குறோம்னா, ஒருத்தருக்கு நல்லது நடந்தாலும் சரி கெட்டது நடந்தாலும் சரிங்க, அதாவது வந்து பார்த்திங்கன்னா அதோட தாக்கம் அதிகமாக இருக்கும். ஒரு வருஷத்தில் 6 மாதத்தில் ஒரு வருஷம் 6 மாதத்தில் ஒருத்தருக்கு நல்லது நடக்குதுன்னா தொடர்ந்து நல்லது நடக்கும், பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா கெட்டது நடந்ததுன்னா 6 மாதமும் கெட்டது நடக்கும், தொடர்ந்து 1 வருஷமும் கெட்டது நடக்கும். தொடர்ந்து அவங்களுக்கு பாதிப்பு இருந்துகிட்டே இருக்கும். அவங்களால தாக்க பிடிக்க முடியாது, கண்ட்ரோல் பண்ண முடியாது. இதே 1 மாதம் நல்லது நடக்குது கெட்டது நடக்குதுன்னு அவங்களால சமாளிக்க முடியும். அதனால தான் வருட கிரகங்களோட தாக்கம் அதிகமாக இருக்கும். நல்லதாக இருந்தாலும் சரி கெட்டதாக இருந்தாலும் சரி அந்த பலன்கள் அந்த வருட கிரகங்கள் கொடுக்கும். அதனால தான் ஆண்டு பலனாக இருந்தாலும் சரி புத்தாண்டு பலனாக இருந்தாலும் சரி நம்ம வருட கிரகங்களுக்கு அதிகப்படியான முக்கியத்துவம் கொடுத்து பார்க்குறோம். சனி பாருங்கள் உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்கார். விரை சனி நடந்துகிட்டு இருக்குது. ஜனவரி 17 உங்களுக்கு விரை சனி தான், சரிங்களா. 2023 ஆரம்பத்தில் ஜனவரி மாதம் சனி பயிற்சி நடந்தது, உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும். மீனராசி நேயர்களுக்கு இப்போ விரை சனி போயிட்டு இருக்குங்க. 1 வருஷமாக யாருமே ஒன்றும் சேர்த்து வைக்க முடியல. மீனராசிக்காரங்க சொல்கிறது என்னென்னா, சார் சம்பாதிக்கிறோம், பணம் வருது, ஆனால் சேமிப்பு பண்ண முடியல, மிச்சம் பண்ண முடியல. சம்பாதிக்கிறதெல்லாம் ஒரு பொருள் வாங்கிடுறோம், இல்லை கடன் வாங்கிடுறோம், கடன் அடைக்கிறோம், இல்லைன்னா வந்து பார்த்து கடன் வாங்கி கடன் அடைக்கிற மாதிரி இருக்குது, இல்லைன்னா வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒன்று செலவு பண்ணுற மாதிரி இருக்குது. வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கி போட்டுறோம், கார் வாங்குறது, வீடு வாங்குறது எல்லாம் வாங்குற மாதிரி வருது. எதுவுமே நாங்கள் சேமிப்பு பண்ண முடியல, கையில் இருக்க காசெல்லாம் அப்படி கரைஞ்சு போயிடுதுன்னு சொல்கிறீங்க. ஒரு சில பேர் பாருங்கள் வீடு வாங்கிட்டீங்க, மீனராசிக்காரங்க 2 வீலர் 4 வீலர் வாங்கியிருக்கீங்க. ஒரு சில பேர்த்துக்கு மருத்துவ செலவு வச்சுது, சரிங்களா. ஹாஸ்பிட்டல் அட்மிஷன் ஆனீங்க, ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்க, நிறைய செலவு, நிறைய விரயங்கள். லாபத்தை விட உங்களுக்கு விரயம் தான் போயிட்டுருக்கு, அதிகமாக போயிட்டுருக்கு. இந்த வருடம் ஓரளவுக்கு பணத்தை சேமிப்பு பண்ணக்கூடிய ஒரு வருடமாக இருக்கும் உங்களுக்கு, சரிங்களா. செலவு பண்ணுவீங்க, பணம் வரும், ஓரளவுக்கு மிச்சம் பண்ண முடியும் உங்களால். ஏன்னா போன வருடம் நம்ம 2023க்கு கம்பேர் பண்ணும்போது இந்த வருடம் இந்த ஆண்டு ஒரு நல்ல ஒரு ஆண்டுன்னு சொல்லலாம். ஏன்னா ராசியில் வந்து பார்த்திங்கன்னா ராகு இருக்கார், அந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா ராகு கேது பயிற்சி ஒரு அற்புதமான ராகு கேது பயிற்சி கிடையாது. ஏன்னா ஜென்ம ராசியில் இருக்கிற ராகு வந்து உங்களை ஏமாற்ற வைப்பார், அதாவது ஆசை வார்த்தை காமிச்சு மோசம் பண்ண வைப்பார். யார்ட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க, யாரையும் நம்பாதீங்க. கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க, கோவம் வரும், கோவம் அதிகமாக கோவம் வரும். அக்டோபர் 30 2023 உங்களுக்கு ராகு கேது பயிற்சி ஸ்டார்ட் ஆச்சு. தேவையில்லாமல் மீனராசிக்காரங்க கோவப்பட்டுருக்கீங்க. பொதுவாக மீனராசிக்காரங்க அமைதியாக இருப்பீங்க, பிரச்சனை வந்து எதாக இருந்தாலும் ஃபேஸ் பண்ணுவீங்க. அடுத்தவங்க நல்லது பண்ணக்கூடிய ராசி மீனராசி, ஏன்னா குருவோட ராசி. ஆனால் தேவையில்லாமல் உங்களை அறியாமல் சில கோபங்கள்லாம் வந்துட்டுருக்கு, சில பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கீங்க. அதனால் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுங்கள், யாரையும் நம்பி ஏமாந்துடாதீங்க இந்த காலகட்டங்கள், சரிங்களா. 7ஆம் இடத்துல இருக்க கேது வந்து கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடு கொடுக்கும், கவனமாக இருக்கணும். திருமண விஷயத்தில் பார்த்து கல்யாணம் பண்ணுங்கள், சரிங்களா. ஏன்னா 7ல் இருக்க கேது சில பிரச்சனைகள் கொடுத்துருவார். கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களும் கொஞ்சம் கவனமாக இருங்க. இதெல்லாமே பாருங்கள், உங்களுக்கு ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் பிரச்சனைகள் கொஞ்சம் விலகும். ஆரம்ப பற்றி கொஞ்சம் பிரச்சனை இருக்கும், சரிங்களா. ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரலில் மீனராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் பாதிப்பு இருக்க தான் செய்யும். ஆனால் உங்களுக்கு இந்த குரு பயிற்சி நடந்ததுலேருந்து உங்களுக்கு மே மாதத்துக்கு அப்புறம் ஏப்ரல் கடைசி அல்லது மே மாதம் ஆரம்பத்திலேருந்து உங்கள் வாழ்க்கை மாறுறதை பார்க்க முடியும். ஏன்னா ராசிநாதன் 3ஆம் இடத்துக்கு வந்துடுவார், உபஜயஸ்தானத்துக்கு வர்றார், தன்னம்பிக்கை கொடுப்பார், தைரியத்தை கொடுத்துருவார். நீங்கள் விடாமுயற்சியாக செயல்பட போகிறீங்க. ஒரு சொந்த தொழில் ஆரம்பிக்கிறதா இருந்தால் சரி தாராளமாக நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஏன்னா விரைய சனி தான் உங்களுக்கு, அப்போ விரையம் பண்ணி தான் ஆகணும். நீங்கள் ஒரு வேலைக்கு முயற்சி பண்ணுறீங்க, நல்ல வேலை கிடச்சிரும். திருமணத்துக்கு உண்டான முயற்சி உங்களுக்கு சாதகமாக இருக்கும். ஆரம்ப பகுதியில் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல்லே ஒரு சில பேருக்கு கல்யாணம் நடந்துடும், அல்லது ஒரு சில பேருக்கு நிச்சயம் பண்ணிடுவீங்க, என்கேஜ்மெண்ட் நடந்துடும். ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா மே மாதத்துக்கு அப்புறம் நடக்கும், சரிங்களா. என்ன காரணம், ராசிக்கு வந்து 3ஆம் இடத்துக்கு வந்த குரு உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்ப்பார், கல்யாணம் நடந்துடும், திருமண வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பாருங்க. அதனால் இந்த வருஷம் ஆரம்ப பகுதியில் திருமணத்துக்கு உண்டான முயற்சி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. நல்ல வரன் அமைஞ்சிடும், உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச வரன் ஏற்படுத்தி கொடுத்துருவார், சரிங்களா. பார்த்து பண்ணுங்கள், ஜாதகம் நல்ல ஜாதகம் வருதா இது வருதா கொஞ்சம் பார்த்து பண்ணுங்கள். ஆனால் வரன் உங்களுக்கு வரும், நல்ல வரனாகவே உங்களுக்கு வரும், சரிங்களா. உங்கள் ராசிக்கு வந்து 7ஆம் இடத்துல இருக்க கேது குரு பார்க்கறதுனால மே மாதத்துக்கு அப்புறம், அதாவது மே மாதம் ஆரம்ப பகுதியிலேருந்து ரொம்பவே நல்லாயிருக்கும்.
கூட்டுத்தொழில் இருந்து வந்து அந்த பிரச்சனைகள் சங்கடங்கள் விலகும் உங்களுக்கு. கணவன் மனைவி கருத்து வேறுபாடு சண்டை பிடிச்சிட்டே இருப்பீங்க பார்த்தீங்களா, இதெல்லாமே மே மாதம் ஆரம்ப பகுதியிலிருந்து உங்களுக்கு விலக ஆரம்பிக்கும். சரிங்களா? உங்கள் ராசிக்கு வந்து பாருங்கள், குரு உங்கள் ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை அதிர்ஷ்ட ஸ்தானத்தை பார்ப்பார். பூர்வீக சொத்து கைக்கு வரும், தந்தையோட பூர்வீக சொத்து கைக்கு வரும். அப்பாவோட உடல் ஆரோக்கியம் சீராக இருக்கும். வெளிநாடு போகலாம் இந்த வருஷம், தாராளமாக நீங்கள் வெளிநாடு போகலாம், வெளிமாநிலம் போகலாம், இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். சரிங்களா? சிறுதூர பிரயாணமாக இருந்தாலும் சரி, தூர பிரயாணமாக இருந்தாலும் சரி, அயல்நாடு பிரயாணமாக இருந்தாலும் சரி, இதெல்லாம் உங்களுக்கு வெற்றியை கொடுத்துரும். உங்களுக்கு ஒரு ராசிக்கு 12ஆம் இடத்துல இருக்க சனி வந்து பார்த்திங்கன்னா 12ஆம் இடத்துல விரைஸ்தானத்தில் இருக்கிறனால இந்த வருஷம் கொஞ்சம் விரையத்தை கொடுப்பார். ஆனால் பணத்தை உங்களால் ஓரளவுக்காச்சும் சேமிப்பு பண்ண முடியும். அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய வருடமாகவும் உங்களுக்கு இருக்கும். பணம் வரும், கொஞ்சம் சேமிப்பு பண்ணி கொஞ்சம் செலவு பண்ணுவீங்க. இது நடக்கும் கண்டிப்பாக. சரிங்களா? போன வருஷம் இருக்கிற காசெல்லாம் தொலைச்சிங்க, இந்த வருஷம் ஓரளவுக்கு பணத்தை சேமிப்பு பண்ணி செலவு பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா ராசிக்கு 9ஆம் இடமான பாக்கியஸ்தானத்தை குரு பார்க்குறதுனால ஏப்ரல் மாதம் கடைசியிலிருந்து மே மாதத்துலேருந்து நிறைய அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும். நிறைய உங்களுக்கு ஆர்டர்ஸ் கிடைக்கும். வேலை செஞ்சுட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் ப்ரொமோஷன் கிடைக்கும். தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் வேலை பண்ணிகிட்டு இருக்கவங்க, வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் கைக்கு வரும். நிறைய கஸ்டமர்ஸ் கிடைப்பாங்க உங்களுக்கு. உற்பத்தி தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். இதெல்லாம் நல்லபடியாக நடக்குங்க. அதிர்ஷ்டங்கள் கிடைக்கும் உங்களுக்கு. சரிங்களா? புத்திர பாக்கியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த வருஷம் இருக்குங்க. திருமணமும் நடந்துடும். கல்யாணம் ஆனவங்களுக்கு புத்திர பாக்கியம் கிடைக்கும். 12ஆம் இடத்துல இருக்க சனி வந்து பார்த்திங்கன்னா விரைய சனியாக இருக்கார். அதனால் சுபவிரயமாக மாற்றிடுங்க. ஒரு பொருள் வாங்கி போடுங்க, வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்குங்க, இல்லை ஒரு நிலம் வாங்கி போடுங்க, இல்லை வீடு கட்டுங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுங்கள், இல்லை 2 வீலர் 4 வீலர் மாற்றுங்க, புதுசாக வாகனம் வாங்குறது, இதெல்லாம் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். சரிங்களா? பணத்தை சேமிப்பு பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு தான் மருத்துவ செலவு வருது. நல்லா பாருங்கள். பணத்தை சேமிப்பு பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு, பணத்தை செலவே பண்ணாமல் இருக்கிறவங்க, பணத்து மேலே அதிகமாக ஆசை இருக்கிறவங்க சேர்த்து வச்சுட்டே இருப்பாங்க. அவங்களுக்கு தான் மருத்துவ செலவு வரும். அதனால் ஏதோ ஒரு விரயம், ஏதோ ஒரு முதலீடு, ஏதோ ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். சொந்த தொழிலுக்கு முதலீடு பண்ணலாமா, தாராளமாக நீங்கள் பண்ணலாம். எல்லாமே நீங்கள் இந்த காலகட்டங்கள் ஆரம்பத்திலே பண்ணலாம். ஆனால் கூட்டு தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. சரிங்களா? ஆரம்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் ஏமாற்ற பார்ப்பாங்க. கொஞ்சம் ஜாக்கிரதையாக கவனமாக இருக்கணும். யார்கிட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. சரிங்களா? யார்ட்டையும் பணத்தை கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இந்த ஷேர் மார்க்கெட்டு, இந்த லாட்ரி ரேஸு, இதெல்லாம் அந்த ஸ்பெகுலேஷன் சொல்லக்கூடிய இந்த பிஸ்னஸில் முதலீடு போடுறவங்க கொஞ்சம் கவனமாக இருங்க. புதிய நண்பர்கள் கிடைப்பாங்க, அவங்ககிட்ட கொஞ்சம் கவனமாக இருந்துக்குங்க. சரிங்களா? நண்பர் விஷயத்தில் கவனமாக இருக்கணும். ஏன்னா 7ல் கேது இருக்கார். ஏதோ ஒரு நண்பர்கள் உங்களுக்கு இழக்க வைப்பார், நம்பிக்கை துரோகம் செய்ய வைப்பார். 7ல் இருக்க கேது நம்பிக்கை துரோகம் செய்ய வைப்பார். ஏமாந்து போவீங்க. கவனமாக இருங்க, ஜாக்கிரதையாக இருங்க. இதே வந்து பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதத்துக்கு அப்புறம் பிரச்சனை கொஞ்சம் கம்மியாகும். சரிங்களா? குரு பார்வையில் இருக்கிறதுனால உங்களால் எதாக இருந்தாலும் கண்ட்ரோல் ஆகும், கண்ட்ரோல் கிடைக்கும் உங்களுக்கு. மொத்தத்தில் இந்த வருடம் நல்ல வேலைவாய்ப்பு கிடைக்கும். தொழில் பண்ணிகிட்டு இருக்கவங்க பிரச்சனை இல்லை, முதலீடு போடலாம். பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்கு நல்ல ஒரு லாபங்கள் கிடைக்கும். வருமானம் வரக்கூடிய ஆண்டாக தான் இந்த 2024 இருக்க போது. குரு பயிற்சியிலேருந்து ஓரளவுக்கு நல்ல மாற்றங்கள் இருக்கும். குரு பயிற்சிக்கு முன்னாடியே உங்களுக்கு நல்லா தான் இருக்கும். சரிங்களா? அதனால் 2023 கம்பேர் பண்ணும்போது இந்த 2024ஆம் ஆண்டு நல்ல ஒரு ஆண்டாக இருக்கும். செலவு இருக்கும். போன வருஷத்தை கம்பேர் பண்ணும்போது செலவு கொஞ்சம் கம்மியாக பண்ணுவீங்க. ஓரளவுக்கு வருமானத்தை மிச்சம் பண்ண முடியும். சரிங்களா? நல்லா இருக்க போகிறீங்க இந்த 2024. உங்கள் ஜாதகத்தில் வந்து பாருங்கள், குரு எங்கே இருக்கார் பாருங்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு எங்கே இருக்கார், சனி எங்கே இருக்கார், ராகு இது எங்கே இருக்காங்க. ஏன்னா இந்த கிரகங்கள் வருட கிரகங்கள் ரொம்ப முக்கியம். என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்க, நடக்கக்கூடிய தசாபுத்தி எப்படி போயிட்டுருக்கு, சாதகமாக பாதகமாக, உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கா நெகட்டிவாக இருக்கா. நடக்கக்கூடிய தசாபுத்தி தான் ஒரு மனுஷன் சம்பவங்களை தீர்மானிக்கும். சரிங்களா? அதுபடி தான் விதி போயிட்டுருக்கும். உங்கள் தனிப்பட்ட ஜாதகம், பிறப்பு ஜாதகம் பார்க்கணுன்னு விருப்பப்பட்டீங்கன்னா கீழே இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஜாதகத்தை அனுப்பிச்சுடுங்க. அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பார்த்து, சுய ஜாதகம் பார்த்து நம்ம தெளிவாக துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். என்ன பண்ணலாம், மீனராசி நேயர்கள் என்ன பண்ணக்கூடாது. விரைவு சனி நடந்துகிட்ருக்கு, 7.5 சனி ஆரம்பத்தில் இருக்கீங்க. அடுத்து ஜென்ம சனி வரும், அப்புறம் பாத சனி வரும். இந்த காலகட்டங்கள் எப்படி இருக்கலாம், யார் கூட பழகணும், யார் கூட பழகக்கூடாது, என்ன தொழில் பண்ண ஜெயிப்பீங்க, எதில் முதலீடு போட்டிங்கன்னா அதிகமாக லாபங்கள் கிடைக்கும், நீங்கள் வேலைக்கு தான் போகணுமா இல்லை சுய தொழில் பண்ணணுமா, வெளிநாடு போகலாமா வேண்டாமா, உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பதில் சொல்லும். சரிங்களா? கல்யாணம் பண்ணக்கூடிய காலகட்டங்கள், உங்கள் எந்த ராசிக்காரங்களுக்கு ஒத்து வருவாங்க, என்ன நட்சத்திரக்காரங்க ஒத்து வருவாங்க, எந்த நட்சத்திரக்காரங்களும் செட் ஆக மாட்டாங்க, இது எல்லாமே தனிப்பட்ட ஜாதகம் பார்த்தாலே தெளிவாக தெரிஞ்சுக்கலாங்க. என்ன தசாபுத்தி, என்ன கிரகங்கள் உங்களை ஆட்டி படைச்சிட்ருக்கு, என்ன கிரகங்களோட ஆளுமையில் இருக்கீங்க, என்ன கிரகங்களோட தாக்கத்தில் இருக்கீங்க, இதெல்லாமே உங்கள் தனிப்பட்ட ஜாதகம் பதில் சொல்லும். ஜாதகத்தை பார்த்தாலே தெளிவாக தெரிஞ்சுக்கலாம். நம்ம இப்படி தான் நடக்கும், இப்படி நடக்காதுன்னு நம்ம 100% நம்ம துல்லியமாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் சூஸ் பண்ணிக்கிங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். மீனராசி நேயர்களுக்கு இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.